டிசைன் திங்கிங். ஸோ இது வந்து அந்த கான்செப்டோட ஒரு நேச்சர் பார்த்து தான் ப்ரோட்டோடைப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதை பற்றி சார் ஒரு விஷயம் பற்றி சொல்லுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இன்ஸ்டியூஷன் இனோவேஷன் கவுன்சிலில் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஒரு அம்பாசிடர் நாலு வந்து அப்படி அந்த மாதிரி ஒன்று தெரியும். ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ் எங்களோட மோட்டிவேட் பண்ணதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிஃபோர் அவங்களோட கேரியர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசைன் கேரியரில் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ டிசைன் திங்கிங் வந்து நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறேன், நான் முன்னாடி நான் வந்து ஒரு வேலை நம்மளோட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவேன், எனக்கு வந்து ஜாப் ஒன்று மோட்டிவ் கிடையாது, ஸோ எனக்கு எதுக்கு சார் டிசைன் திங்கிங் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனியில் அவங்க சொந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன், எனக்கு எதுக்கு டிசைன் திங்கிங், நான் ஒரு எம்ப்ளாயெல்லாம் போய் வேலை பண்ணுறேன், எனக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் இந்த டிசைன் திங்கிங் வந்து பர்டிகுலர்லி ஒரு எஜுகேட்டட் பர்சனாக இருக்கா அப்படிலாம் கிடையாது, ஒரு அன்எஜுகேட்டட் பர்சனாகவும் ஃபோக்கஸ் கிடையாது. டிசைன் திங்கிங் வந்து தனியாக ஒரு எஜுகேஷன் மாதிரி, அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி. இதுக்குன்னே தனியாக சில இன்ஸ்டியூஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வாங்கி கோர்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. பட் இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்து முடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயாவோ இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனராவோ இருக்கிறவங்க டிசைன் திங்கிங்ல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் திங்கிங்கோட ஃபோக்கஸ் என்னன்னா ஒரு ஃபீஸபிலிட்டி எல்லாருக்கும் எதில் ஃபீஸபிலிட்டி தன்னோட ஓன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஃபீஸபிலிட்டியும் கொடுக்கும். ஸோ அதை எப்படி கொடுக்குறது? ஸோ டிசைன் திங்கிங்னாலே என்னன்னு தெரியாது, டேரெக்டாக ப்ரோட்டோடைப்பை சொல்லணும்னு போகும்போது ப்ரோட்டோடைப்ங்கிறது உங்களுக்கு பொதுவாக தெரியும். ப்ரோட்டோடைப்னாலே ஒரு மினியேச்சர் மாடல் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் எப்படி இந்த டிசைன் திங்கிங்கை உள்ள கொண்டு வரும்? ஸோ டிசைன் திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன், எம்பதைஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட், ரிஃபைன், ப்ரோட்டோடைப் வந்து டெவலப்மெண்ட், இப்படி நிறைய கேட்டகரியாக இது பிரிப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை ஒரு கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்கு அந்த கஸ்டமரோட என்ன விஷயம் அவங்களோட எம்பத்தையே நான் வந்து ஃபீல் பண்ணாதான் என்னோட ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். சும்மா நான் செஞ்சேன்ற ப்ராடக்டை கொண்டு வைக்க முடியுமா? எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை நான் செஞ்சுட்டு அதை உங்கள்கிட்ட விற்கிறது நான் நினச்சேன்னா அதை என்னால் விற்க வைக்க முடியாது. அந்த பொருளை கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திங்க் பண்ணி பார்க்கணும், அவங்களுக்கு அதை பிடிக்குதா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். இல்லைன்னா கஸ்டமரோட நீட் என்ன அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எம்பதைஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். டிசைன் திங்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஒருத்தரோட தேவை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த தேவை என்னன்னு கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம்கான ரெக்டிஃபை என்னால் கொடுக்க முடியும்னா அதை தான் ஐடியா பண்ணணும். ஸோ டிஃபைன், எம்பதைஸ், ஐடியேட், அதுக்கப்புறம் நான் ப்ரோட்டோடைப் அண்ட் தென் டெஸ்ட், இந்த 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணியாச்சு, ஒரு ப்ராப்ளம் என்ன டிஃபைன் பண்ணியாச்சு, அது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ எம்பதைஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதை ஐடியேட் பண்ணணும். ஐடியேட்னா ஏற்கனவே முன்னாடி சொல்லி கிடைக்கிறேன், ஒரு நிமிஷத்துல எவ்வளோ ஐடியா ஜென்ரேட் பண்ணணும்? 20 ஐடியாஸ். எய்தர் இந்த ஐடியா வந்து இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் 50 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், அது பாசிபிலிட்டி இல்லை. அதனால் இகோவான ஒரு நம்ம ஜஸ்ட் ஓவராலாக சொல்லிட்டேன். அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஷோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தேவைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தேவையை அப்படியே செஞ்சு கொடுக்க முடியாது. அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் என்ன, உங்களோட ஓன் ஐடியாவை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு டீமோட ஐடியா, அந்த டீம்லேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஐடியாவை போட்டாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதோட ஃபைனல் அவுட்கம் தான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, அது ஒரு ப்ரோட்டோடைப் ஆகும். ஸோ ப்ரோட்டோடைப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தேவை பண்ணுவோம். தென் ஃபைனலாக ப்ரோட்டோடைப். ஸோ ப்ரோட்டோடைப் வந்து உங்களோட ப்ராடக்டோட ஒரு சாம்பிள் தான், அது ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்குது. அது ஒரு அட்டப்படியும் மனைவியோட இருக்கலாம், ஒரு லேஅவுட் டயக்ராமாவோட இருக்கலாம், ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கலாம். அந்த ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது UI டிசைன் அண்ட் UX டிசைன் சொல்றாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா?
UI and UX. நம்ம ஹியூமன் பிரெயின் எல்லாம் பெரிய போட்டுருப்பாங்க. UI ஒரு பக்கம் UX இருக்கும். UI னா யூசர் இன்டர்ஃபரன்ஸ், UX னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை பொறுத்து தான் ஒரு ப்ரோட்டோடைப் பிரிப்பாங்க. ஸோ அதை வச்சு பிரிச்ச அந்த ப்ரோட்டோடைப்பை ப்ராடக்டாக டெவலப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஃபைனலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துடும். மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஃபினிட்டி புக் மாதிரி மறுபடியும் டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஏன் டிஃபைன் போவாங்க? ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அப்டேட்டே கொடுத்தோம்னா ஒரு ப்ராடக்ட் அடுத்த வருஷம் யார் வாங்குவா? அது ஒரு அப்டேஷனே இல்லை, ஒரு ஒரே வேரியேஷனே இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை மறுபடியும் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதோட எது அப்டேஷன் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் ஃபோக்கஸ்டாக போகும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இன்ஃபினிட்டி குரூப்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபரன்ஸும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் டிவி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்படி நீங்கள் குழந்தை போட மாட்டீங்க, கரெக்டா? பட் அப்போ டிவிஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை எங்கேயாவது எக்ஸிபிஷனில் இதில் பார்த்துருப்பீங்க. அந்த டிவிஸ் எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும், தனியாக ஸ்பீக்கர் அது இது வச்சுருக்கோம். அந்த டிவிக்கு கண்டிப்பாக யூனிட் ஆண்டனாஸ், ஆண்டனா கேபிள்லாம் கிடையாது. டிவிக்கு ஆண்டனா வேணும். டிவிக்கு சேனல் மாற்றணும்னா ரிமோட் கிடையாது, ரிமோட்டே கிடையாது. டிவியில் ஒரு நாப் இருக்கும், நாப் சுற்றி தான் சேனல்ஸ் மாற்றணும். விளாக்க தான் டிவி. தென் இங்கே தான் யூசர் இன்டர்ஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க. யூசர் இன்டர்ஃபரன்ஸ்னா ரிமோட். இப்போ இந்த டிவியும் நீங்களும் ஏதோ போய் அந்த சேனலை மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, ரிமோட்டை கொண்டு உட்காந்து இடத்துல மாற்றிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ வரையும் அதே ரிமோட் தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ அந்த ரிமோட்டில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அதான் டிசைன் திங்கிங். டிசைன் திங்கிங்கிறது அது மேல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது இப்போ ரிமோட்ல என்ன இருக்கு? இப்போ ரிமோட் இருக்கா இல்லை? எல்லா இடத்துல ஆப்போசிட் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ லேட்டஸ்டாக எல்லாரும் டிவிக்குள்ள வாங்கிட்டீங்க. இப்போ உள்ள ரிமோட்ல என்ன சேஞ்சஸ்? வாய்ஸ் அசிஸ்டன்ட் யாரும் சொல்லலாம், சொல்லல, நானும் சொல்றேன். யாரும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து வைஃபை கனெக்ஷன் டு தி டிவி. ரிமோட் ப்ளூடூத்ல இருக்கா, ஐஆர்ல இருக்கா? ஐஆர். சார் அட்வான்ஸ் டிவில ப்ளூடூத். ரிமோட் டிவிக்கு நேரா தான் கனெக்ட் கனெக்ஷனே கிடையாது. ரிமோட் வாசல்ல இருந்து டிவில வச்ச சாங்ஸ் பார்க்க முடியும். ரைட்டா? remote you can change by using a Bluetooth TV remotes. கரெக்ட்டா? வாய்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்றதா இது பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து Bluetoothனால டிவி ஃபோக்கஸா நேரா வச்சா மாத்த முடியாது. ரிமோட் பின்னாடி கனெக்ட் கையில கட்டி கூட நம்ம சேனல் மாத்திக்கலாம். Bluetooth கனெக்டிவிட்டி அப்படியே ரிமோட்ஸ். இன்னும் அட்வான்ஸ்டா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் டிராபேக் அது. என்ன பண்றாங்க? mobile phone da vechirukkinga. So smart TV is connected to your mobile. You can also change the any channel by using the application app. Okay, the app install பண்ணிட்டீங்கன்னா TV அது சிங்க்ரனைஸ் ஆயிடும். இந்த TV ல இருக்க சேனலை கண்ட்ரோல் பண்ணலாம். ரிமோட்டே காண இங்க தேட முடியல. ரிமோட் ரிமோட் பேட்டரியே தீர்ந்து போச்சு. ரிமோட் ரிப்பேரே ஆயிடுச்சு. உடனே தூக்கி அடிச்சு உடனே போயிடுது. You can use the remote by using a mobile phone யூஸ் பண்ணி ஈவன் மொபைல் ஐஆர் ஒன்றும் தேவையே கிடையாது. வைஃபை டிவி ஸ்மார்ட் டிவினா இதாயிடுச்சு. இன்னும் அட்வான்ஸ் என்ன, டிவியில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ரைஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இப்படி பண்ணால் வால்யூம் டவுன் ஆகும், இப்படி பண்ணால் சேனல் மாறும். ஓகேவா? இல்லை வாய்ஸ் இங்கேருந்து பேசுறது டிடெக்ட் பண்ணி கூட ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று வந்துச்சு. நீங்கள் அவங்க போனால் டிவியில் ஒட்டுருக்கோம், இவங்களாம் போனால் ரூம் போனால் அதுவும் ஒட்டுறோம். ஸோ டெக்னாலஜி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோட்டோடைப்போட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு
ரொம்ப ஃபேமஸான கிச்சன், டொமேட்டோ கிச்சன். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ப்ராடக்ட் நல்ல டேஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, கெச்சப் நல்லா வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் நல்லாவும் சேல்ஸ் ஆகுது. பட் கஸ்டமர் சைடில் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பாட்டிலோட டிசைன் எப்படின்னா, அந்த பாட்டில் கரெக்டாக நீ 45 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சா மட்டும்தான் கெச்சப் வெளில வரும். அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி வச்சாதான் வரும்போது கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகும். ஒருத்தருக்கு போய் சொல்ல முடியல, லேபிள போட்டுக்கிறத எல்லாரும் படிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்னன்னா பாட்டில் ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு நிறையா 1000 டன்ஸ் கணக்கில் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டாங்க, பாட்டில்ஸ் வாங்கிட்டாங்க. பட் இந்த ப்ராப்ளம் என்ன, கஸ்டமர் ஏன் வாங்க வருகிறாங்க, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பட் கெச்சப் வெளில வரல, எப்படி வரதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது. ப்ராடக்டே எதுக்கு வாங்குறீங்க, கெச்சப்பே வெளில வர மாட்டேங்குது, யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் டேஸ்ட் ப்ராடக்ட்ல டேஸ்ட்ல ப்ராப்ளம் கிடையாது, பாட்டில் மட்டும் தான் பிரச்சனை. அவங்களால என்ன பண்ணுறது, தே கிவன் த ஐடியா டு த டிசைன் திங்கிங் டீம். அவங்களுக்கு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கேட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்னால் பாட்டில் உடைக்க முடியாது, என்னால் ரீமேனுஃபேக்சரிங் பண்ண கூடாது, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அவங்க ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான் டிசைன் பண்ணாங்க. அந்த ஸ்டிக்கரை அந்த பாட்டிலோட பிரிண்டிங் பண்ணுற ஸ்டிக்கரை அதெல்லாம் இந்த ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா அந்த பாட்டில்ல என்ன ஆங்கிள் வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிள் வச்சாதான் அந்த ஸ்டிக்கரோட என்ன லீவ் பண்ணணும். உங்களுக்கு இங்க வச்சுக்க ஸ்டிக்கர் தனியாக யூஸ் ஆகிடும் போனதா அதை லீவ் பண்ணா உங்களுக்கு நேராக வச்சுன்னா பாட்டில் ஷேட் போடும். அப்போ அது கெச்சப் போயிடும். அவங்க டிசைன் பண்ணது அந்த டீமோட ஒர்க்கு, அந்த ஸ்டிக்கரை டிசைன் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் பிரிண்ட் பண்ணாங்க. அந்த நேரம் உங்களுக்கு நேராக இருந்துச்சுன்னா கெச்சப் எல்லாம் வருவாப்பா, நேரம் அப்படி வச்ச உடனே அந்த கரெக்டாக ஷேட் பண்ணி வச்சு அந்த பாட்டிலுக்கு கெச்சப் ஆகாது, ஓப்பன் பண்ணி வச்சா அதான். ஸோ அவங்களால என்னன்னா அவ்வளோ ப்ராடக்ட் அவங்களோட அவ்வளோ மெட்டீரியலாக ஒரு சின்ன ஸ்டிக்கரில் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் ஐடியா. ஒரு டிசைன் திங்கிங் டீம் ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஏன் அந்த டீம் கிட்ட கொடுக்குறாங்கன்னா, அந்த டீம் ஷுட் ஹேவ் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் திங்கிங், ஷுட் நாட் சேஞ்ச் வெரி மோஸ்ட். அதாவது ஃபினான்ஷியலாவோ ப்ராடக்ட் காஸ்ட்லையோ மேனுஃபேக்சரிங்லையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ எம்ப்ளாயி எதில் இருந்தாலும் சரி யாரையும் பெரிய லெவலில் எஃபெக்ட் பண்ண முடியாது. பட் அதோட ப்ராஃபிட் இருக்கணும் ஹை லெவலில். ஸோ அப்போ டிசைன் திங்கிங் வந்து எந்த ஆங்கிள் இருக்கணும்னா, நீங்கள் டிஃபைன் பண்ணுற ப்ராப்ளம் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்ப்ளாய்ஸ் பண்ணிட்டு அதுக்கு யூ வாண்ட் டு கிரியேட் லாட்ஸ் ஆஃப் ஐடியா, தென் யூ வாண்ட் டு டெவலப் ப்ரோட்டோடைப், தென் ஃபைனலி யூ வாண்ட் டு டெஸ்ட் இட், அண்ட் தென் யூ இன்ஃபினிட்டி சைக்கிள்ல அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. எவ்ரி இயர் அதை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இதுதான் இந்த கான்செப்டோட மெயின் மீனிங். இதை யூஸ் பண்ணி தான் சவுத் கொரியாவில் பார்க்கிங்ல பலூன் கட்டிட்டாங்க. ஒரு 1000 கார் பார்க் பண்ணுற இடத்துல எங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னே தெரியல. நமக்கே தெரியும், ஒரு 10 பைக் நேரம்னா 11வது பைக்ல இடம் இருக்கான்னு தெரியாது. 10 பைக் நிற்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு பைக் போடுற அளவுக்கு இடம் இருக்கான்னு தெரியுமா? வரிசையா அதுக்கப்புறம் 10 பைக் நிற்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 பைக் போடலாம். ஆனால் தெரியாது, அது ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சவுத் கொரியாவில் கார் ஃபுல்லாக இருந்துச்சு. அது டிசைன் டீம் கொடுத்த ஐடியா தெரியுமா? ஒரு கேஸ் எடுத்து கட்டிட்டாங்க. அது வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல அப்படின்னு அந்த பலூனை ஆட் வந்து டவுன் வர மாதிரி ஆகும் டிசைனு. அது கிளியர்னு இருக்கும். அது எப்படின்னா கார் மேலே ஏறும்போது அது கயத்தை தட்டு வந்து அப்படியே அடியில் போகும்போது அவங்க பலூன் கீழே வந்து வண்டியோட டிக்கி அடியில் போயிடும். கார் போகும்போது அப்படியே மறுபடியும் ஆகும். ஸோ எங்கெல்லாம் பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியா இருக்கோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். மினிமம் காஸ்ட் அதுக்கு ₹500. ஓகேவா? சப்போஸ் வெளிச்சம் அவ்வளோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால ஒரு பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியா இருக்கு. டெக்னிக்கலாக ஜிபிஎஸ் வேண்டாம், ஜிஎஸ்எம் வேண்டாம், அலார்ம் வேண்டாம், மெசேஜ் வேண்டாம், இது மாதிரி எனக்கு ஐடியா ஜென்ரேஷன் வேண்டாம், ஐஆர் சென்சார் வைக்க வேண்டாம், இது வேண்டாம். பலூன் முடிச்சுட்டாங்க. அந்த கேஷ் பண்ணி வேலையை முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் டிசைன் திங்கிங்கோட மெயின் தீம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்